அடுத்த வருடம் 2024க்கான ஐபிஎல் பரபரப்பு இப்ப இருந்தே ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் 2024க்கான ஐபிஎல் ஏலம் துபாயில் வர்ற 19ஆம் தேதி நடக்க போகுது. ஆனா அதுக்கு முன்னாடியே கடந்த சில தினங்களா ஒட்டுமொத்த ஐபிஎல் அணிகளும் அவங்க தக்க வச்சுக்க போற பிளேயர், அதே போல ரிலீஸ் பண்ண போற பிளேயர், ட்ரேடிங் பண்ண போற பிளேயர்கள், இப்படி எல்லா தகவல்களையுமே வெளியிட்டு இருந்தாங்க. இதுல ரொம்ப பெரிய ஒரு ட்ரேடிங்கா மும்பை இந்தியன்ஸ் அணியில இருந்து வேண்டாம் அப்படின்னு கழட்டி விடப்பட்டிருந்த ஹர்திக் பாண்டியா, அவரை குஜராத் அணி பக்கம் சிறந்த கேப்டனாக தான் அவர் இருந்தார். ஆனாலுமே ஹர்திக் பாண்டியா அவரை மீண்டும் ட்ரேடிங் மூலியமா மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த 2024 ஐபிஎல் சீசனுக்கு உள்ள மும்பை அணிக்கு உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாமே கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருந்தாலும் இந்த 2024 ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனா கண்டிப்பா ரோஹித் சர்மா அவர் தான் இருப்பாரு. ஹர்திக் பாண்டியா ஒரு பிளேயராக தான் மும்பை இந்தியன்ஸ் அணியில் செயல்படுவார் அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகிட்டு இருந்த நிலையில நேற்று திடீர்னு ஹர்திக் பாண்டியா அவர் தான் அபிஷியலா மும்பை இந்தியன்ஸ் அணியின் 2024க்கான கேப்டன் அப்படின்னு மும்பை அணி நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த தகவலை கேட்குற நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்தது. ஏன்னா ஹர்திக் பாண்டியா அவர் சரியா விளையாடல அப்படின்னு தான் மும்பை அணியில இருந்து அவரை கழட்டி விட்டாங்க. இப்படி இருக்க குஜராத் அணியை அற்புதமா வழி நடத்திக்கிட்டு வர ஹர்திக் பாண்டியாவை இப்ப மீண்டும் ட்ரேடிங் மூலமா 15 கோடி கொடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு உள்ள கொண்டு வந்தது மட்டும் இல்லாம ஏற்கனவே கடந்த 10 வருடங்களா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு 5 ஐபிஎல் ட்ரோஃபிகளை வாங்கி கொடுத்து ஒரு சிறந்த டீமா மும்பை இந்தியன்ஸ் அணியை வழி நடத்திக்கிட்டு இருக்க ரோஹித் சர்மா அவரை கேப்டன் பதவியில் இருந்து நீக்கியிருக்கிறது ரோஹித் சர்மா அவருக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு திடுக்கிடும் தகவலாக தான் இருக்கு. ஆனா இதை தொடர்ந்து இன்னைக்கு அதிகாலையில் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில தான் மீண்டும் கேப்டன் பதவி ஆசைப்பட்டுக்கிட்டு மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு உள்ள நான் வரல. மும்பை இந்தியன்ஸ் அணி என்னுடைய ஃபேவரட்டான எனக்கு பிடித்தமான அணி. ஸோ குஜராத் அணிக்காக நான் சிறப்பாக விளையாண்டிருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் அணியை மிஸ் பண்ணுற வருத்தம் என்னமோ எனக்கு இருந்தது. அதுக்காக தான் மீண்டும் அவங்க ட்ரேடிங் மூலமா மும்பை அணிக்கு உள்ள கூப்பிட்டதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மீண்டும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு திரும்பியிருக்கேன். ஆனால் கேப்டனாக நான் செயல்படணும் அப்படின்னு விருப்பப்படலை. ரோஹித் சர்மா அவர் என்னை விட பன்மடங்கு திறமையான அற்புதமான கேப்டன் தான். அவரே மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனாக செயல்படட்டும். நான் ஒரு பிளேயராகவே மும்பை இந்தியன்ஸ் அணியில் செயல்படுறேன். மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் ஒரு வைஸ் கேப்டனாக கூட நான் இருக்க தயார். ஆனால் ரோஹித் சர்மா அவர் இருக்கிறப்ப கேப்டன் பதவி தனக்கு வேண்டாம் அப்படின்னு திட்டவட்டமாக பார்த்தீங்கன்னா நேற்று மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் கேப்டன் பதவியை ஹர்திக் பாண்டியா அவருக்கு கொடுத்திருந்தாலும் ரோஹித் சர்மா அவர் இருக்கிறப்ப தனக்கு கேப்டன் பதவி வேண்டாம் அப்படின்னு இந்த திடுக்கிடும் பேட்டியை அவர் இன்னைக்கு காலையில் கொடுத்திருக்காரு. ஸோ இதனால தற்போது 15 கோடி கொடுத்து வாங்கியிருக்க ஹர்திக் பாண்டியா கேப்டன் பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதால அணியின் ஓனராக இருக்கிற நிதி அம்பானி அவங்க குடும்பம் ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு.